கூட நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தை மாத்திரம் எல்லாம் முன்னாடி இருந்து பின்னாடி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுவோமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். நல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலும் கர்த்தர் நீர் என்னை கைவிடாது இருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. இந்த மாதத்தினுடைய இந்த நிறைவில் வந்திருக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு உற்சாகமாய் நீர் தருகிற நல்ல மன்னாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் வயதானவர்கள் எல்லாருக்குள்ளோ ஒரு பெரிய விசுவாசத்தின் நம்பிக்கையை கர்த்தர் தருவாராக. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரையிலோ கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் சொன்னதை செய்கிற வரையிலோ உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த கருத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுடைய இருதயங்கள் எங்களுடைய செவிகள் திறந்த வண்ணமாய் இந்த சமூகத்திற்கு நேராக உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவித்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி தேவன் தருகிற நன்மைகளை ருசி பார்க்கிற சபையாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றி தருகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபை அழைத்து அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் யாக்கோபுக்கு தருகிற ஒரு பிரதானமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை மாத்திரம் இந்த நாளில் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்கு நிச்சயமாய் சொன்னதை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலும் அவர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சில நேரங்களில் நமக்கு ஒரு எதிரான குழப்பங்கள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லிவிட்டார், ஆனால் அது நிறைவேறுமா, அது நிறைவேறாதா, அது எப்போது நிறைவேறும் என்று. ஆனால் தேவன் தருகிற ஒரே ஒரு வார்த்தை உண்டு. ஒன்றை நான் உனக்கு அறிவித்தேன் என்றால், ஒன்றை நான் உனக்கு சொன்னேன் என்றால், உன் வாழ்நாள் முடிவதற்குள்ளாக நான் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிக்கிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு எவைகளை அவர் சொன்னார் என்று நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இதே அதிகாரத்தில் 13 to 15 இந்த வசனங்கள், இந்த 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஒரு 5 விதமான ஆசீர்வாதங்களை இந்த வசனங்களில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அதை தொடர்ந்து வாசிப்போமாக. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14வது வசனத்தை படிக்கும்போது, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு 5 காரியங்கள் இந்த வசனங்களில் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இந்த பூமியை உனக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. உன் சந்ததி பெருக்கம் உண்டாகும். பூமியின் அளவு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை தான் சொல்றாரு. வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு நீ பரம்பி இருக்கிற அளவிற்கு நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை உயர்த்துவேன். 15வது வசனங்களில் வாசிக்கும் போது அழகா இருக்கிறது. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். 5வது காரியம் கர்த்தர் சொல்றார், உன்னை நான் பாதுகாத்து உன்னை தகப்பன் தேசத்திற்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 காரியமும் 5 விதமான மேலான நன்மைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 5 காரியத்தை யாக்கோபுக்கு கர்த்தர் நிறைவேற்றினது போல இந்த எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதிலிருந்து பிரதானமான ஒரு 2 வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதலாவது, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். 2வது, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தகப்பன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். 5 காரியத்தில் 2 காரியத்தை இந்த நாளில் நாம் நம்முடைய வசனமாய் நாம் எடுத்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீ படுத்திருக்கிற பூமியை
நான் உனக்கு தருவேன். நமக்குள்ள ஒரு யோசனை இருக்கலாம், கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு, அவர் மறந்து போகிறவரா? இல்லை, அவருடைய நினைவில் அது இருக்குமா? சில நேரத்தில் ஒரு 10 வருஷத்திற்கு கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் நமக்கு மறந்துருக்கலாம். எத்தனை பேருக்கு போன வருஷம் கர்த்தர் புதிய வருட ஆராதனையில் எனக்கு கொடுத்த வார்த்தை ஞாபகம் இருக்குது? உங்கள் கையில் பைபிளில் இருக்கிற கார்டெல்லாம் எடுத்து பார்க்காம சொல்ல முடியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஹலோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லேலூயா. இதுதான் நாம். ஏன்னா நம்முடைய நினைவில் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான். கொஞ்சம் திரும்பி பாருங்க, யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை 20 வருஷமானாலும் அவர் மறந்து போகிறவரே அல்ல. 25 ஆண்டுகள் ஆனாலும் அவர் மறந்து போகிறவர் அல்ல. 420 வருடங்கள் ஆனாலும் அவர் மறந்து போகிறவர் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்ததுன்னா அது நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. அதனால தானே நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் சொல்றோம், அவர் உடன்படிக்கையின் தேவனா இருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவனா இருக்கிறார். அவர் சொன்னதை அவர் மறக்கிறவர் அல்ல. அவர் எனக்கென்று வசனித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் போய் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கர்த்தர் என்ன பேசியிருப்பாரு, அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த நாளில் அதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசினீரே, நீர் சொன்னதை செய்கிற வரையிலும் நீர் என்னை கைவிடுகிறவரே அல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? அவர் சொன்னது தான் என் வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கு. சில நேரங்களில் நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னதை அவருடைய காலம் வரும்போது நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாள் வரும்போது நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். யாக்கோபுக்கு ஆண்டவர் தந்த முதல் காரியம், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். இந்த பூமி என்ன, இந்த பூமிக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது என்பதை நாம் வாசிக்கும் போது, அதே அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் படிக்கும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னு அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. முதலாவது, இந்த பூமியை கர்த்தர் தருவேன் என்று சொன்னார் என்றால் இந்த பூமியினுடைய பெயர் என்ன என்று பார்க்கும்போது லூஸ். என்ன பெயரா? லூஸ். அடுத்தது, அங்கு ஆண்டவர் அவனை சந்தித்தபடினால் யாக்கோபு அந்த ஸ்தலத்திற்கு ஒரு பெயரை வைக்கிறார். என்ன பெயர் வைக்கிறாரு? பெத்தேல் என்று வைக்கிறார். பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? வானத்தின் வாசல். அல்லேலூயா. இதை நான் இப்படி யோசிக்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கு தருவேன். அந்த பூமிக்கு கர்த்தர் சொன்ன பெயர் என்ன? இது வானத்தின் வாசலா இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் சொல்றார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதற்கு இன்னொரு அர்த்தத்தில் நான் பார்க்கும்போது அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனை இவ்விடத்தில் சந்தித்தார் என்று சொல்லி இந்த இடத்திற்கு அவன் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு தந்த அந்த பூமியினுடைய ஆசீர்வாதம் என்ன என்று தெரியுமா? அது தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிறது. அது தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடமா இருக்கிறது. அது தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கிற இடமா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை நேரத்தில் இந்த சபைக்குள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ இருக்கிற இந்த பூமி அது தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடம். நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி அது தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கிற இடம். நீங்கள் அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த பூமி அது தேவன் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுகிற இடம். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே, உனக்கு நான் தருகிற மேலான வாக்குத்தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்வேன் என்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய மகிமையும் என்னுடைய பிரசன்னமும் அது உன்னை விட்டு அது ஒரு காலமும் ஒழியாது, அது ஒரு காலமும் மறைந்து போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை விட்டு தேவ மகிமை அது ஒரு நாளும் விலகாது. உங்களோடு கூட தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நல்ல சத்தம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் எங்கு போனாலும் அங்கு கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கு தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த திருச்சபைக்கு சொன்னதை செய்யும் அளவோ, இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கு. தேவ பிரசன்னம் உங்களை நடத்தும். எத்தனை லட்சம் ஆட்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. அல்லேலூயா.
எத்தனை லட்சம் ஆட்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் என்று முக்கியம் அல்ல, எவ்வளவு பலம் வாய்ந்த போர் வீரர்கள் நம்மளோடு கூட இருக்கிறார்கள் என்று முக்கியம் அல்ல, யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்பட்டவர்கள் நம்மளோடு கூட இருக்கிறார்கள் என்று முக்கியம் அல்ல. இதுதான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் மோசே போய் தேவனிடத்தில் கேட்டிருக்க மாட்டார், கர்த்தாவே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக வர வேண்டும் என்று. ஏன் என்று சொன்னால் அவனோடு கூட 6 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க, யுத்தத்திற்கு பழக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்களாலும் இந்த போர் வீரர்களாலும் இந்த யுத்த வீரர்களாலும் அந்த கானானை எங்களால் சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருந்ததே ஆனால், உம்முடைய மகிமை என்னோடு கூட இருந்ததே ஆனால், அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு தேவ கிருபை என்னை வழி நடத்தும். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தின் மகிமையை தேவனும் உணர்ந்திருந்ததனால்தான் ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், என் சமூகம் அது உனக்கு முன்பாக செல்லும். ஆமென். பிரசன்னம் நமக்கு தேவைங்க. லூஸாக தான் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் அதை எவ்வளவா மாற்றிட்டார். இப்போ என் பிரசன்ன நிரம்பின இடம், என் மகிமை நிரம்பின இடம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இங்கு நான் என்னுடைய பிரசன்னத்தை உன்னோடு கூட உன்னுடைய இறுதி நாள் வரையிலும் உன்னோடு கூட வரும்படி நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னது என்ன? உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். என்ன சொன்னாரா? உன் தகப்பனுடைய வீட்டுக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆனால் யாக்கோபுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது மீண்டும் தகப்பனுடைய வீட்டிற்கு போவதற்கு என்ன இல்லை? வழி இல்லை. என்ன இல்லை? வழி இல்லை. நீங்க பாருங்களேன், ஒன்றுமில்லாமல் வருகிறான். எப்படி வராரு? ஒன்றுமே இல்லைங்க. கையில் என்னதான் கொண்டு வராரு? ஒரே கோல் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் படுக்க ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் அந்த இடத்துல இருக்க கல் எடுத்து அவர் என்ன பண்ணுறாங்க? தலையில் வைத்து படுக்கிறாங்க. அவரிடத்தில் இருந்தது ஒன்றே ஒன்று தான், கையில் ஒரு கோலை மாத்திரம் அவன் சுமந்து கொண்டு போகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? உன்னை மீண்டும் இவ்விடத்திற்கு வர பண்ணுவேன். தகப்பன் வீட்டுக்கு நீ மீண்டுமாய் வருவாய். ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்குங்க, எங்களை கர்த்தர் மீண்டுமாய் திரும்பி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினச்சிருக்கிறோம், ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கிறேன்னு வெறும் கையுமா ஆரம்பிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ வெறும் கையாய் தொடங்கினாலும் உன்னை தகப்பனுடைய வீட்டுக்கு நீ வரும்போது வெறும் கையா வரமாட்ட, 2 பரிவாரங்களை கொண்டு வரும்படி என் கர்த்தர் கிருபை தருவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்தலாமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். யாக்கோபே, உன்னை தகப்பனுடைய வீட்டுக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். ஆனால் நீ தகப்பனுடைய வீட்டுக்கு வரும்போது வெறும் கையாய் வர மாட்டாய். நீ வெறும் கையாய் கடந்து போகலாம், ஆனா திரும்ப தேவன் உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும்போது கர்த்தர் சொல்கிறார், 2 பரிவாரங்களை கொண்டு உன்னை நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. நிச்சயமாக கர்த்தர் செய்வாருங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். நிச்சயமாக யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். நல்லா பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்களேன், யாக்கோபுக்கு சொன்னதை செஞ்சார்ல. நல்ல கொஞ்சம் ஒரு தீர்க்க தரிசனமாக கொஞ்சம் விசுவாசமாக சொல்லுங்களேன், யாக்கோபுக்கு சொன்னதை செஞ்சார்ல, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதை செய்ய போகிறாரு. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம், இந்த 5 மாதமும் என்ன வாக்கு தத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தாரோ அதை செய்வாருங்க. ஏங்க இந்த வருஷத்தை கொஞ்சம் விட்டுருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதையும் செய்வார். ஏன்னா ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். யாக்கோபுக்கு சொன்னாரு, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், செய்து முடித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கும் சொல்லி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் சத்தமா தான் ஆமென் சொல்லுங்களேன். உங்க விசுவாசத்தினுடைய அளவு உங்க ஆமென்ல தெரியும். ஆமென். உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். சொன்னதை செய்கிற வரையிலும் கைவிடவே மாட்டார். நல்ல வலது கை உயர்த்தி ஒரு ஜெபத்தை செய்யுங்களேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. உங்க சத்தம் உயர்த்தி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
என்னை கைவிடவே மாட்டீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற வரையிலும் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சொன்னதை செய்வார்? யாக்கோபுக்கு ஆண்டவர் செய்தார். ஆனால் அந்த செய்கிற வரையிலும் அவனை நடத்தி கொண்டு போனார் அல்லவா? அந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு 3 காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த 3 சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு சொன்னது நிறைவேறும், உங்களுக்கு சொன்னது நிறைவேறும். என் சூழ்நிலை கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாற்ற முடியாது, ஆண்டவருடைய வார்த்தை என் சூழ்நிலையை மாற்றும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? என் சூழ்நிலை எதை மாற்ற முடியாது? கர்த்தருடைய வார்த்தையை மாற்ற முடியாது. வெறும் கையாதாங்க போனா, வெறும் கையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திரும்பி வர பண்ணுவேன், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நீ பரம்பி இருப்ப. நம்மள மாதிரி ஆளாக இருந்தால் கொஞ்சம் விசுவாசத்தில் அப்படி அது லைட்டாக கொஞ்சம் போகிற ஆளாக இருந்தால் யாக்கோபுக்கு என்ன வந்திருக்கும்? சரி ரைட்டு நல்லா தான் இருக்கு. ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கு? ஐயா நான் இருக்கிற இடமே எனக்கு இல்லை, கையில் என்ன இருக்கு? இந்த கோலை வச்சு நான் எங்கே பரம்ப போகிறேன்னா, மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு பூமியின் தூளை போல என்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் என் கையில் என்ன இருக்கு? சாத்தியமா? சாத்தியம். அல்லேலூயா. ஏன்னா சொன்னவர் செய்து முடிக்கிறவர், சொன்னவர் வானங்களை பூமியும் உண்டாக்கினவர், சொன்னவர் இந்த உலகத்தையும் அதை நிறைவையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர். இன்னைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலைனா இருக்கலாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு போராட்டம் கஷ்டம் அழுக கண்ணீர் எதில் வேணால் நீங்கள் இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். நான் பேசும்போது சிலருடைய இருதயங்களில் அந்த வார்த்தைகள் கடந்து போய் கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மகனே உன் சூழ்நிலை என் வார்த்தைக்கு ஒரு நாளும் தடையாக இருக்காது. என் வார்த்தையை நீ விசுவாசி, என் வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொள். நீ இருக்கிற சூழ்நிலையை என் வார்த்தை மாற்றும். அல்லேலூயா. என்ன சூழ்நிலையில் இந்த யாக்கோபு இருந்தார்? வாசிப்போமாக. அதே யாக்கோபு ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 10, 11 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிப்போமாக. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஓரிடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கு நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ஆண்டவர் இந்த யாக்கோபு ரொம்ப அருமையாக நடத்தினாருங்க. அல்லேலூயா. எப்படி தெரியுமா? அவனை தனியாகவே விட்டுட்டார். முதல்ல அவன் கடந்து போன சூழ்நிலை தெரியுமா? ஈசலும் அவன் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தான். யாக்கோபு யாரா இருந்தாரா? தனிமையா இருந்தார். இந்த இடத்துல அவருக்கு உதவி செய்வதற்கு யார் இல்லை, ஒரு நபர் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தனிமையை உணர்றீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவரே நான் தனியா இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குப்பா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாதது போல ஒரு சூழ்நிலை இருக்குப்பா. அந்த 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 இருதயத்தின் பாரத்தோடு கூட இந்த ஆராதனையில் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுடைய தனிமை தேவனுடைய வார்த்தைக்கு தடையல்ல. யாக்கோபு நிறைய சூழ்நிலை ஆண்டவர் தனியாக தான் விட்டார். 32, 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். எப்படி ஆயிட்டானா? தனித்திருந்தான். இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாத போது என்ன இருக்கு? இப்ப தனிமை. இந்த 32வது அதிகாரத்தில் வரும்போது அந்த தனிமை எப்படி இருந்தது? எல்லாமே இப்ப இருக்கு. அவருக்கு இப்ப ஆசீர்வாதம்லாம் வந்துட்டு, அப்பயும் என்னதான் இருக்கான்? தனிமை தான் இருக்கு. சில நேரத்தில் ஒன்றுமில்லாத நேரத்தில் தனிமைப்படுகிற சூழ்நிலையும் உண்டு. எல்லாம் இருக்கும். யாக்கோபுக்கு சம்பத்துகள் இருந்தது, ஆசீர்வாதங்கள் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவி இருந்தார்கள், எல்லாம் இருந்தது. ஆனாலும் கூடவே என்னதான் ஒட்டிட்டே வருது? அந்த தனிமை, அந்த லோன்லினஸ். எல்லாம் இருந்தும், எல்லா நபர்களும் நம்மோடு கூட இருந்தும்
சில நேரத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமை என்பது அது தேவன் நம்மை உருவாக்குவதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு குறுகிய ஒரு சூழ்நிலை. ஆமென். தனிமையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? என்னை உருவாக்குவார். என் வளர்ச்சிக்கு, என்னுடைய மேன்மைக்கு, என்னுடைய உயர்வுக்கு கர்த்தர் என்னை பழுக்குவிக்கிற ஒரு இடம் தான் என்ன இடமா? தனிமை. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி. யாக்கோபு நினைச்சிருப்பார், நான் தனியாயிட்டேனே, இப்போ என் தகப்பன், என் தாய், என் சகோதரன் யாரும் எனக்கு துணை இல்லையே, ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் தனித்து விடப்பட்டவனா, நித்திரை செய்வதற்கு கூட இடமில்லாமல். அங்கே வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க, அவ்விடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணாராம்? தலையில் வச்சு அவர் பாட்டு படுத்துட்டாச்சு. இன்னைக்கு ஆண்டவரே, ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒரு வேதனையோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் தனிமையாய் விடுகிறவரே அல்ல. தேவ பிள்ளைகளை தனித்திருக்கும்படி ஆண்டவர் ஒரு நாளும் விட மாட்டார். அதனால தாங்க அந்த 28:12 வசனம் அழகாக சொல்லுது பாருங்களேன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தில் எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அல்லேலூயா. 13 முதல் பகுதியை மட்டும் வாசிப்போமாக. அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார். எப்போ தெரியுமா? தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் யாக்கோபுக்காக, அவனுக்கு உதவி செய்வதற்காக, அவன் தனிமையை நீக்குவதற்காக ஒரு தூதனை அனுப்பினார் அல்லவா? இந்த காலை நேரத்தில் இந்த சபைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, மகளே, நீ தனித்து விடப்பட்டிருந்தாலோ உனக்கு உதவி செய்யும்படியாய் உன்னோடு கூட வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு மேலாக தேவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். மகனே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிற மகனே, தனிமைப்படுத்தப்பட்டேன் என்று நினைக்கிற மகளே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன். நான் உன்னுடைய தேவனுமா இருக்கிறேன். உன்னுடைய தனிமையான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உன்னை தனித்து நடக்க விடுகிற கர்த்தர் நான் அல்ல, உன்னோடு கூட துணையாய் வருகிற கர்த்தராய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நீங்க 32வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் யாக்கோபு தனித்து இருக்கிறான். அங்கேயும் யார் வரா? ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். பின்பு யாக்கோபு தனித்திருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு கூட போராடினான். அங்கேயும் கர்த்தர் ஒரு தூதனை வைக்கிறார். நீங்களாம் தனியான ஆள் இல்லைங்க. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், என் கூட யாரும் இல்லை, என்னோட பழகுனவங்க, கணவர் மறிச்சிட்டாரு, மனைவி மறிச்சிட்டாங்க, பிள்ளைங்க என் கூட இல்லை, குடும்பத்தார் என் கூட இல்லை, நான் ஒரு மாதிரி தனியாக இருக்கிறேன், எல்லாருமே இருந்தாலும் நான் ஒரு மாதிரி தனியாக இருக்கிறேன்னு சொல்லி தனிமையை நீங்கள் யோசிக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ தனித்து விடப்பட்ட நபரே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் தனிமையாக்கப்பட்ட நபர்களே அல்ல. உங்களோடு கூட எப்பொழுதும் கர்த்தர் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். உங்களோடு கூட எப்போதும் ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய தனிமை தேவன் வாக்குத்தத்தத்துக்கு தடையல்ல. நீ தனித்து விடப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. யாருமே இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தனிமை, லோன்லினஸ் யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்வேன்ப்பா. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம்ல, எனக்கு உதவி செய்ய யாருன்னா இருந்தால் தான் என் வாழ்க்கை மாறணும். இல்லைங்க, யாருமே இல்லைனாலும் அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர் என் வாழ்க்கையை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். தனிமையாய் போனான், கரங்களில் ஒன்றுமில்லாமல் போனான். ஆனால் தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் திரும்ப வரும்போது தனிமையாக வரல, கையில் ஒன்றுமில்லாமல் வரல, எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொண்டவனாய் அவன் வந்தான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தனிமை அது முடிவு அல்ல. ஒருவேளை நீங்கள் தனியாகவே இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் கூட உன் வீட்டில் நீ இருக்கிற அறையில் எப்பொழுதும் உனக்காக ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக எப்போதும் ஒரு தூதனை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தனியாக இருக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அத்த மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? நம்ம யாருமே தனியாக இல்லைங்க. நம்மளோடு கூட யார் இருக்கிறா? ஏஞ்சல்ஸ், அது தூதர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள்.
அப்படியே யோசித்தேன். அவன் தனியாக அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான், என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. கல்லை வச்சு வேறு படுக்கிறான். நம்ம ஆளுக்கு என்ன வருதான்? என்ன வருது? எப்படிங்க? சில நேரத்தில் சிலரை கேட்டால் சொல்லுவாங்க, நல்ல நல்ல பெட்டில் நல்ல பில்லோ வச்சு பார்த்தாலே என்ன வரலையா? ஆமென். ஆனால் நம்ம தலைவருக்கு கல் வெடிச்சு பார்த்தாலும் என்ன வருது? அப்போ அவர் சொப்பனம் காண்கிற அளவுக்கு அவருக்கு என்ன இப்போ இருக்கு? இது ஏன் தெரியுமா? தூதன் இருக்கிறதுனால, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால அவனை பார்த்துட்டே இருக்கிறாரு. இதில் என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியமான காரியம்? அவன் தனிமையாய் வந்தாலும் கர்த்தருடைய கண் அவன் மேல் நோக்கமாக இருக்கு. அதனால தான் தூதன் இறங்கினோடனே அந்த ஏணிக்கு மேலே யார் நிற்கிறா? மேலாக கர்த்தர் நின்று, மேலாக கர்த்தர் நின்று, மேலாக கர்த்தர் நின்று. நீங்கள் தனிமையாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கூட தூதர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு மேலே யார் இருக்கிறா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் தனியாகவே விட மாட்டாருங்க. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதை செய்கிற வரையிலும் என்னை கைவிடவே மாட்டார். முதலாவது, யாக்கோபுடைய வாழ்க்கையில் தனிமை இருந்தது. ஆனால் இந்த தனிமை அவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு தடை அல்ல. அவன் தனித்து விடப்பட்டிருந்தாலும் சரி, அவனுக்கு சொன்னதை செய்கிற வரையிலும் கர்த்தர் அவனை கைவிடாமல் நடத்தினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்துவாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்துவார். இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்துவார். நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த யாக்கோபு வாழ்க்கையில் நாம் படிக்கும்போது 31வது அதிகாரம் 4, 5, 6, 7 இந்த வசனங்களை நாம் வாசிப்போமாக. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் அவர்களை நோக்கி, உன் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். 6 வாசிங்களேன். என்னால் இயன்ற மட்டும் நான் உன் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 7 வாசிங்களேன். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, 5வது வசனத்தில் படிக்கிறோம், தன்னுடைய மனைவிகள் எல்லாம் யாக்கோபு அழைத்து என்ன பண்ணுறாரு? வெளியே கூப்பிட்டு கொஞ்சம் பர்சனலாக பேசுகிறாரு. அவர்கிட்ட தனியாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? முதல்ல, உங்கள் அப்பா முகம் எப்படி இல்லைம்மா, நேற்று இருந்தது மாதிரி இன்னைக்கு இல்லை. உங்கள் அப்பா ஃபேஸ் என்ன ஆகிட்டு இப்போ? கொஞ்சம் டெரராக இருக்கார் அவர். நான் வரும்போதே ஒரு மாதிரி எப்படி பார்க்குறாரு? கருகருன்னு பார்க்குறாரு. அடுத்தது சொல்கிறாரு, அதெல்லாம் பேசிட்டு சொல்கிறாரு மறுபடியும், உன்னுடைய தகப்பன் எனக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் நான் எப்படி இருந்தேன் உன் தகப்பனுக்கு? 6 எப்படி சொல்லுது? என்னால் என்ற மட்டும் உன் தகப்பனுக்கு நான் எப்படி இருந்தேன்? ஊழியம் செய்தேன். உண்மையாக நான் ஊழியம் செய்தேன். ஆனால் உன் தகப்பன் எப்படி இருந்தார்? 7வது வசனம் சொல்கிறாரு, 10 முறை என் சம்பளத்தை என்ன பண்ணுறாராம்? மாற்றிட்டே இருக்காரு. 10 முறை என் சம்பளத்தை என்ன பண்ணுறாரு? மாற்றிட்டே இருக்கார். ரெண்டாவது, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா? அவனுக்காக வழக்காடவும் பரிந்து பேசவும் ஆள் இல்லை. இப்போ யார் இல்லை? பரிந்து பேசுவதற்கு ஆள் இல்லை. நான் அப்படியே யோசித்தேன், இந்த யாக்கோபுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும்ல. இந்த யாக்கோபுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும். இந்த இடத்துல நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ வேதனைப்படுறேன், எனக்கு யார் இல்லை எனக்காய் பரிந்து பேச? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காய் பரிந்து பேச யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கலாம். கர்த்தர் இருக்கிறார். என் சூழ்நிலை ஆண்டவரே வித்தியாசமாக இருக்கப்பா,
நான் இருக்கிற இடத்துல என்னுடைய நிலைகள் வித்தியாசமா இருக்கு. ஆனா எனக்காக வழக்காட, எனக்காக பரிந்து பேச ஒரு நபர் இல்லையே. கொஞ்சம் யோசிச்சிருப்பார், நான் யாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இவர் யாரா இருக்கிறாரு. இவருடைய முற்பிதாக்களுடைய வரலாறு கொஞ்சம் எடுத்து படிப்போமே. இவர் யாருடைய பேரனா? யாருடைய பேர? ஆபிரகாமுடைய பேரங்க. இவங்க தாத்தா யாரு? ஆபிரகாம். அவரை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருமே இல்லை. ஆபிரகாமுடைய பேரனுக்கு இப்ப என்ன ஆயிட்டான்? பரிந்து பேச யாரும் இல்லை, யாருமே இல்லை. இவருடைய தகப்பன் யார்? ஈசாக்கு. ஆபிரகாமை போல அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஈசாக்கு பஞ்சத்தில் விதைச்சாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? 100 மடங்கு கொடுக்கிறாரு. ஈசாக்கோடு கூட வழக்காட ஆட்கள் முற்பட்டு வராங்க. ஆனா ஆண்டவர் அங்க இறங்கி என்ன பண்றாரு? பரிந்து பேசி எல்லாம் செய்யறாரு. ஆனா யாக்கோபுக்கு ஆள் இல்லை. கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு, ஐயோ நான் என் அப்பா யாரு, என் தாத்தா யாரு, ஆனா இன்னைக்கு தன் தாயும் இல்லை. இவனா வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? இல்லை. யார் இருக்கா? அண்ணன் இருக்கா. இந்த சூழல்ல இவனுக்காய் வழக்காட பரிந்து பேச யார் இல்லை? சகோதரனும் இல்லை, தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, சகோதரனும் இல்லை. அவனுடைய முற்பிதா, அவனுடைய வம்ச வழியில் வந்த அந்த ஆட்களும் யாரும் இல்லை. யாக்கோபு மட்டும் இருக்காரு. ஆனால் அவர் போகிற சூழ்நிலை எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. லாபானுடைய முகம் வேறுபடுகிறது. அவன் சம்பளத்தை 10 முறை மாற்றுறார். ஆனாலும் பரிந்து பேச ஆள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் சந்ததி பெரிய சந்ததியாக இருந்திருக்கலாம், உடைய வம்சம் பெரிய வம்சமாக இருந்திருக்கலாம் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு நான் கடந்து போகிற சூழ்நிலையானது என் வாழ்க்கையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உங்களுக்காக பரிந்து பேச ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த 5வது வசனத்தில் பாருங்களேன், ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருந்தார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தகப்பனின் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் தகப்பனுடைய தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். 7வது வசனத்தில் அதே வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க, ஆனாலும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எங்க யாருமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, சொன்னதை செய்கிறவர் கர்த்தர். சொன்னதை செய்கிறவருக்கு உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்காக வழக்காட பரிந்து பேச யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி யோசித்து கொண்டு இருக்கலாம். வசனம் அழகாய் சொல்லுது, தீங்கு செய்யும்படி லாபானால் என் மேல் கை போட முடியவில்லை, என் தகப்பனின் தேவன் என்னோடு கூட இருந்தார். லாபான் எவ்வளவு யாக்கோபை நெருக்கி கொண்டிருந்தாலும் சரி, அவனை நெருக்க அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, சொன்னதை செய்கிற கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை செழித்தோங்க செய்தார். ஆமென். யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை லாபானால தடுக்க முடிஞ்சுதா? யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை லாபானால தடுக்கவே முடியல. லாபானால என்ன தான் செய்ய முடியும்? நெருக்கம் கொடுக்க முடியும், ஆனால் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஆட்களால் நெருக்கத்தை கொடுக்க முடியும், ஆனால் என் ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. ஆட்களால் நெருக்கத்தை கொடுக்க முடியும், ஆட்களால் என் வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுக்க முடியும், ஆனால் என் உயர்வை தடுக்கவே முடியாதுங்க. ஏன் என்று சொன்னால், என்னை உயர்த்துகிறவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். என்னை உயர்த்துகிறவர் எனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன செய்கிறத அந்த சூழ்நிலை நெருக்க வரலாம், போராட்டம் வரலாம், பாடுகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் என்ன வேணாலும் வரலாங்க. உங்களுக்காக வழக்காட, பரிந்து பேச, உங்களுக்காக நியாயம் விசாரிப்பதற்கு உங்கள் சார்பில் ஒரு நபர் வந்து நிற்காமலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்காக எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே சொல்லுகிறேன், உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிற மனிதனுடைய எண்ணங்கள் அது உங்கள் மேல் ஒரு நாளும்
சொன்னாலும் அது செல்லுபடியே ஆகாதுங்க. நம்புறவங்க நல்லா தலைக்கு மேல 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். எவ்வளவு ஆட்கள் தீங்கு செய்யும்படி உங்களுக்கு எழுப்பி வரலாம், வசனம் சொல்கிறது போல அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை, அவன் என்னை அழுத்த தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை, என் ஆசீர்வாதத்தை அவன் தடுப்பதற்கு தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் எனக்கு சொன்னார் அல்லவா, இந்த தேசத்தை தருவேன், உன்னை தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னதை என் கர்த்தர் எனக்காய் செய்து முடித்தார். நல்ல சத்தம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. பரிந்து பேச ஆளே இல்லைனாலும் சரிங்க, எனக்காக வழக்காடுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதில் என்ன ஒன்றே ஒன்று தெரியுமா, என்ன நெருக்கிற ஆளுகிட்ட, என்கிட்ட போராடுற ஆளுகிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, போராடக்கூடாது. அதை தான் யாக்கோபு வாழ்க்கையில் நம்ம படிக்கிறோம். 5 வசனம் என்ன படித்தோம், அவன் முகம் வேறுபட்டது. 7 என்ன படித்தோம், சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனால் 6 என்ன சொல்லுது, 6வது வசனம், அவன் என்னோடு கூட போராடுறான், ஆனால் அவனோடு கூட நான் என்ன பண்ண மாட்டேன், போராட மாட்டேன். அவனுக்கு நான் உதவி செய்து கொண்டே தான் இருந்தேன், அவனுக்கு நான் வேலைகளை செய்து கொண்டே தான் இருந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும். நம்மோடு கூட போராடுகிற ஜனங்களோடு கூட போராடாமல் பாரத்தை அங்கே கொடுத்துருங்க. நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள நெருக்கி போராடி கொண்டு இல்லாதபடிக்கு. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் யாக்கோபுக்கு தெரியும், நான் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். அந்த தனிமையில் லாபான் இருந்தாரா, ராகேல் இருந்தாங்களா, லேயால் இருந்தாரா, யாருமே இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் தேவ தூதர்களுடைய தரிசனமும் அந்த வானங்களுக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருந்ததோ, கொடுத்த வாக்குத்தத்தமும் யாருக்கு தான் தெரியும், அவர் ஒருவருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தாங்க தெரியும். உங்களோடு கூட மனிதர்களுக்கு தெரியாது, உங்களோடு கூட போராடுகிற ஆட்களுக்கு தெரியாது, உங்களை நெருக்கிற நபர்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், தேவன் உங்களோடு கூட சொன்ன வார்த்தை பிறருக்கு தெரியாது, உங்களோடு கூட சொன்னதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆனால் சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தம் மாறாது. பரம்புவேன்னு சொன்னீங்களேப்பா, பூமியின் தூளை போல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆனால் இங்கே என்ன பண்ணுறான் ஒருத்தன், என்னை நெருக்கிட்டே இருக்கிறானே. ஆண்டவரே நான் மேலா உயர்வேன்னு சொன்னீங்களேப்பா, என் கஷ்டத்தில் எனக்காக வழக்காட ஒருவர் இல்லையே, என் கைப்பிடிச்சு நிற்க ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50:34 அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லும். அந்த வசனத்தை இங்கே வாசிங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, எரேமியா 50:34, அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை, எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அவர்களுடைய வழக்கை. நல்லா உங்கள் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய காரியத்தை அவர் நடத்துவார், உங்கள் வழக்கை அவர் நடத்துவார். வழக்கை நடத்துகிறவர் யாருங்க, பரிந்து பேசுகிறவர் யாருங்க, நமக்கு உதவி செய்கிறவர் யாருங்க, அவர் நடத்துவார். அதை தான் சொல்ல, அவர்களுடைய மீட்பர் வல்லமை உள்ளவர், வல்லமை மிக்கவர், செயல்கள் பல என் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேச கர்த்தர் இருக்கிறார். நாம் போய் வழக்காட தேவையில்லைங்க, நாம் போய் எதிர்த்து நிற்க தேவையில்லை. நமக்கு வழக்காடி பரிந்து பேசி நம்முடைய சார்பாய் நிற்க எனக்காய் ஒரு தேவன் இருக்கிறார், என்னை வழி நடத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதை செய்ய வல்லவர், அவர் என் வாழ்க்கையில் எனக்கு வாக்குத்தத்தங்களாய் சொன்னதை செய்ய வல்லவர். நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு பேசின உங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் மறுபடியும் ரீகப் பண்ணி பாருங்கள்.
கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் என்னோடு கூட என்னென்னலாம் பேசினார், தரிசனத்தில் என்னோடு கூட என்ன பேசினார், என்னுடைய சொப்பனங்களில் என்னோடு கூட என்ன பேசினார், சபையில் தேவ வசனத்தின் மூலியமாக தேவன் என்னோடு கூட என்ன பேசினார், அவனுடைய வாக்கு தத்தம் என்னோடு கூட என்ன பேசினது என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்து அதெல்லாம் மறுபடியும் ஒரு நோட்டை எடுத்து நீங்கள் எழுதி அந்த வார்த்தையெல்லாம் வச்சு பாருங்களேன். ஆண்டவரே என்னோடு கூட இதெல்லாம் பேசியிருக்கீங்களப்பா. அப்போ உங்கள் இருதயத்தில் மறுபடியும் ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாருங்க. உங்கள் இருதயத்தில் மறுபடியும் ஒரு பலனை கொடுப்பார். ஏன்னா இன்றைக்கி நம்ம கடந்து போகிற சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க 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 தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் மீண்டுமா எடுத்து தியானிக்க கர்த்தர் மறுபடியும் உங்களோடு கூட இடைபடுவார். ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் தருவாருங்க. உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன். சொன்னதை செய்கிறேன்னு சொல்லியாச்சு. ஆனால் கடந்து போகிற சூழ்நிலை எப்படி இருந்தது? தனிமை இருந்தது. ரெண்டாவது சூழ்நிலை எப்படி இருந்தது? அவனுக்காக நிற்க ஆள் இல்லை, அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, அவன் தனித்து தான். அவனுடைய மனைவிகளாலும் என்ன பண்ண முடியலையா? அவருக்காக போயிட்டு சப்போர்ட் பண்ணவே முடியல. அவர் வாழ்க்கையை அவர் தான் பார்த்தார், அவருக்கும் தேவனுக்கும். இன்னைக்கு ஒன்று மாத்திரம் நம்ம புரிஞ்சுப்போமே, எல்லா நேரங்களிலும் எனக்கு பரிந்து பேச எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் எனக்கு பரிந்து பேச சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை யார் கையில் கொடுத்துடணும்? ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். என்ன சூழ்நிலை ஆனாலும் எனக்காய் அவர் இறங்கி வந்து பரிந்து பேசுவார், எனக்காய் அவர் இறங்கி வந்து பரிந்து பேசுவார். ஆகவே தான் லாபான் எவ்வளவு யாக்கோபை நெருக்கி கொண்டே இருந்தாலும் ஒரு பக்கம் நெருக்கம் வந்துட்டே இருக்குது, ஒரு பக்கம் என்ன வந்துட்டே இருக்குது? மந்தை பெருகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் என்ன வருதா? நெருக்கம் வந்துட்டே இருக்குது. அடுத்த பக்கம் யாக்கோபுடைய மந்தையை கர்த்தர் பெருக்கி கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த நெருக்கம் அவனை உருவாக்க, இந்த பெருக்கம் அது தேவன் சொன்ன வாக்கு தத்துவம். ஆமென். இந்த நெருக்கத்தினால் அவன் உருவாக்கப்படுகிறான். அவன் சோர்ந்து போகலைங்க. ஏனென்றால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் சொன்னதை செய்வார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலதுகை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஒரு ஜெபத்தை செய்யுங்கள். ஆண்டவரே, எவ்வளவு நெருக்கங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நீர் எனக்கு சொன்னதை செய்கிறவர். நல்லா அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். எல்லாரும் உங்கள் சத்தை உயர்த்தி ஒரே ஒரு ஜெபம். ஆண்டவரே, யாக்கோபு வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாங்க. ஆபிரகாமுடைய வம்சம், ஈசாக்கனுடைய சந்ததியிலிருந்து வருகிறவன். எவ்வளவு பெரிய ஆண்டவரே அவனுடைய ஜெனரேஷனுக்கு ஆண்டவரே பெரிய மேன்மை இருக்குப்பா. ஆண்டவரே அவனுடைய லெகசி பெருசா ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது யாக்கோபு கடந்து போகிற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசம். ஆண்டவரே, என் கூட பிறந்தவங்க இருக்காங்கப்பா, என்னோடு கூட பழகின உறவினர்கள், எனக்கு நெருக்கமான ஆட்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் சில வேளையில் நான் நெருக்கப்படும் போது எனக்கு துணை நீங்கள் தான். சொல்லுங்களேன், எனக்கு துணை நீங்கள் தான். சொல்லுங்கள், எனக்கு துணை நீங்கள் தான். ஆண்டவரே, என் நெருக்கத்தில் உம்மை மாத்திரம் நான் நம்பி இருப்பேன், என் நெருக்கத்தில் உம்மை மாத்திரம் நான் நம்பி இருப்பேன். ஏனென்று சொன்னால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நல்ல வலதுகை உயர்த்தி சொல்லுங்களேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே எல்லாரும் நல்ல வாய் திறந்து, எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே நெருக்கம் தேவனுடைய வார்த்தை தடையல்ல. அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? நெருக்கம் தேவனுடைய வார்த்தைக்கு தடையல்ல. நெருக்கம் வரலாம், சொன்னதை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். மூன்றாவதாக கடைசியாய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமாக. 32:6. அந்த ஆட்கள் யாக்கோபிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரோ 400 பேரோடு கூட உம்மை எதிர்கொள்ள வருகிறார். மூன்றாவது, நம்மை எதிர்த்து நிற்கும், நமக்கு எதிராக செயல்படுகிற ஆட்கள் எழும்பினாலும் அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க என்ன சம்பவம் நடக்குன்னா, அவன் மறுபடியுமா இப்போது எங்க வர புறப்படுறாரு?
தகப்பன் வீட்டுக்கு வர புறப்படுறாரு. கொஞ்சம் பாருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் என்ன இருந்தது? என்ன இருந்ததா? போராட்டம் இருந்துச்சு. நல்லா பக்கத்தில் கொஞ்சம் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் இடி விழதான் செய்யும். எங்க என்ன பார்த்துல பக்கத்தில் பார்த்து சொல்ல சொன்னேன். கொஞ்சம் அப்படி ஆண்டவர் ஒரு மாதிரி தான் நம்மளை நடத்துவார். ஒரு போராட்டம்லாம் வரும். இதில் பெரிய ஆச்சரியமான சம்பவம் என்ன தெரியுமா? நான் யோசிக்க மாட்டேன், கொஞ்சம் கற்பனையாக யோசித்தேன். ரொம்ப நல்லா இல்லை ஏசா, இத்தனை வருஷமாக வராதவன் திரும்பி போகும்போது தான் நான் வரணும். சின்னத்தில் நம்ம யோசிப்பல, இத்தனை வருஷமாக இல்லாத பிரச்சனையா இன்னைக்கு வரணும்? ஏங்க, ரொம்ப வருஷமாக இல்லாத பிரச்சனை இந்த வருஷம் வந்ததுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் விசுவாசிக்கிறேன், சொன்ன வார்த்தை நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். இது அல்லேலூயா பயங்கரமாக இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லாருக்குள்ளும் ஒரு நெருக்கம் இந்த ஆண்டு வந்திருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனை நெருக்கம், எத்தனை எதிரான ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி வந்தாலும் சரிங்க, அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கு. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாக ராமேன்னு சொல்லலாமே. ஹல்லேலூயா. ரொம்ப வருஷம் இல்லைங்க, 20 வருஷம் வரல. யார் வரல? ஏசா வரல. நினச்சிருந்தாருன்னா இவர் இருக்க இடம் தெரியாமல் இருந்திருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 20 வருஷம் ஆயிட்டு இல்லை. உடனே வந்து ஒரு 2 வருஷத்துலேயே வந்து அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? யாக்கோப, என்னையா என்னை ஏமாத்திட்டியா? என் புத்திர சுவீகாரத்தை என்ன பண்ணிட்ட நீ? என் ஆசீர்வாதத்தெல்லாம் நீ கொண்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் வரல. எப்போ இவர் கிளம்பி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பலான்ட்டு தான் மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய சம்பத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் போயிட்டே இருக்கிறாரு. இப்போ தான் யார் இவருக்கு காதில் ஒரு செய்தி வருது, ஐயா யாக்கோபே நோ போவாதே. யார் வரா? அண்ணன் வராரு. தனியாக வராரா? 400 பேரோட வராரு. ஐயா எதற்கு வராரு? உன்னோட கூட சமாதானம் பண்ணவா? உன்னோட கூட சமாதானம் பண்ணவா வராரு? எதுக்கு வராரு? உம்மை எதிர்க்க வராரு. எடி உம்மை எதிர்கொள்வதற்கு வராரு. அப்போ யாக்கோபுக்கு ஒரு யோசனை வந்திருக்க, நல்லா அண்ணன்பா. சில பிரச்சனைலாம் அப்படி தாங்க, நம்ம நல்லா போகும்போது என்ன பண்ணோம், திடீர்னு வந்து கதவை தட்டும். பிள்ளைங்கள்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்களே, டிக் டிக், அது என்னது மாதிரி கதவை தர, அது மாதிரி வந்து என்ன பண்ணோம், திடீர்னு டிக் டிக் ஓப்பன் த டோர். யாருப்பா? ஐ எம் த ப்ராப்ளம். ஓகே கம் இன். நான் பிரச்சனை வந்திருக்கேன். என்னையா திடீர்னு வந்துட்டு? உன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதுல்ல, அதனால நான் வந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயா நீ எவ்வளவு பெரிய போராட்டத்தவனா என்கிட்ட கொடு, நீ எவ்வளவு பெரிய பாடுகளவனா என்கிட்ட கொடு, ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன் என்று சொன்னால் என் தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்த்து வர ஆட்களை பார்த்து பயப்படாதீங்க. எப்படி? எதிர்த்து வருகிற ஆட்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாதுங்க. ஏன்னா அவன் எதிர்த்து தான் வர முடியும், என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவனால் எதிர்த்து தான் வர முடியும், என்னை மேற்கொள்ள முடியாது. என் வாக்கு தத்தத்திற்கு அவனால் ஒரு நாளும் தடையான இருக்க முடியாதுங்க. என்னை நிச்சயமாய் தகப்பன் வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஏன்னா அதை தான் வசனம் அழகாக சொல்லுது பாருங்களேன். அதே நீங்கள் ஆதியாகமம் 33:16 வாசிங்களேன். மறுபடியும் வாசிங்களேன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியிலே அவனை அனுப்பிடுவார் கர்த்தர். எப்படி பாப்பாரு? என்னப்பா யாக்கோபு எதிர்த்தவரியா? இது என்ன பண்ணாது? அதனால தாங்க நான் சொல்கிறேன், எதிர்க்கிற ஆட்கள் உங்களிடத்தில் வரலாம், அவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போவதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கு. ஏன்னா தேவன் தந்த பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார், ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள்.
7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வழியாய் ஏசா புறப்பட்டு வந்தான். ஆனால் அவன் வந்த வழியிலேயே அவனை திரும்பி போகும்படி செய்ய என் கர்த்தர் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்வார். தனியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? இன்னைக்கு அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். எனக்கு பரிந்து பேச, எனக்கு வழக்காட யாருமே இல்லை என்று சொல்லி இருதயத்தில் பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு பரிந்து பேச கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு எதிரிட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள், எனக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். என் வாக்குத்தத்தம் நான் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, என்னுடைய சந்ததி மேன்மை அடைய கூடாதபடிக்கு என்னோடு கூட போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு விதமான குழப்பம் பயத்தோடு கூட அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், ஒரு வழியாய் உனக்கு எதிரிட்டு வருவார்கள், ஆனால் 7 வழியாய் பின்னிட்டு போகும்படி செய்வதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை நபர்கள் எழும்பி வந்தாலும் அது வாக்கு தத்தத்திற்கு தடையாக இருக்காது. 400 பேர் என்னங்க, 4000 பேர் எழும்பி வந்தாலும் 400 பேர் இப்போ எப்படி போகிறாங்க? வந்த வழியாக போகிறாங்க. எத்தனை பேர் போனாங்களா? 400 பேர். நான் சொல்கிறேன், உங்களுக்கு 4 பேர் வந்தாலும் பரவாயில்ல, வந்த வழியாக போவாங்க. அல்லேலூயா. 4 பேர் வந்தாலும் வந்த வழியாக போக வைப்பாங்க. ஏன் தெரியுமா? இங்கே எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, உன்னை தகப்பனுடைய தேசத்திற்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. ஏசாவால் அந்த வாக்கு தத்துவத்தை தடுக்க முடிஞ்சுதா? ஏன்னா இப்போ இவர் ரெடியாகி கிளம்பியாச்சு, தகப்பன் வீட்டுக்கு போவதற்கு இவன் புறப்பட்டாச்சு. ஆனால் தடை வருது, பிரச்சனை வருது. ஆனால் வாக்கு தத்துவத்திற்கு என்ன இல்லை? அவர் சொன்னதை செய்தார். அவனை தகப்பன் வீட்டிற்கு அவன் மீண்டுமாய் கர்த்தர் அவனை கொண்டு போனார். சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துவாருங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்த இடத்திற்கு உங்களை நிச்சயமாய் கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க நல்லா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. வருஷம் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, வருஷம் ஆனாலும் சரி, காலங்கள் சூழ்நிலை எது மாறினாலும் சரி, கர்த்தர் அந்த வார்த்தை மாறாது. 20 வருஷம் கழித்து கர்த்தர் மறுபடியும் கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. 20 வருஷம் கழித்து கர்த்தர் மறுபடியும் யாக்கோபை தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவர் கொண்டு போனார். அதனால தானே நம்ம வாசிக்கிறோம், அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:1 வாசிக்கிறோம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நீ இருக்கிற இந்த இடம் உன்னுடைய தகப்பன் வீடு அல்ல, நீ இருக்கிற இந்த லாபானுடைய வீடு உன் தகப்பன் வீடு அல்ல. உனக்காய் கர்த்தர் ஒரு பெத்தேலை வைத்திருக்கிறார். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதான் உன்னுடைய தகப்பன் வீடு. அல்லேலூயா. ஃபாதர் அழகாக ஒரு பாட்டு பாடினார்ல, எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதான் உன் தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம், துதி பலிபீடம் கட்டுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இங்கே இருக்கிற அநேகரை பெத்தேலுக்கு கர்த்தர் கொண்டு போவார், பெத்தேலுக்கு கர்த்தர் நடத்துவார். அது பெத்தேலாக இருந்தது. ஆனால் இந்த 35 வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது 35வது அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இனி இது பெத்தேல் இல்லை, இது ஏல் பெத்தேல். இது என்ன பெத்தேலா? ஏல் பெத்தேலாய் மாற்றுகிறேன். இது நான் வாசம் பண்ணுகிற இடம், இது நான் இருக்கிற இடம். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. தகப்பன் வீட்டுக்கு போனாராங்க யாக்கோபு. ஆனால் சூழ்நிலை எப்படி இருந்தது தெரியுமா? தனியாக இருந்தார். அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, அவனை எதிர்த்து நிற்க தான் ஆள் இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலை அவன் வாக்கு தத்தத்திற்கு தடை அல்ல. இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கடந்து போகிற சூழ்நிலை என் வாக்கு தத்தத்திற்கு தடையே இல்லை, எனக்கு சொன்னதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா இருக்கடங்களே எழுந்து நின்றவர்களாக கண்களை மூடி வலது கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒரு ஜபத்தை ஏறிடுங்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க நல்ல நல்ல வாய் திறந்து சொன்னதை செய்கிற கர்த்தர், வசனித்ததை நிறைவேற்றுகிற கர்த்தர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அது யாக்கோபுக்கு மாத்திரம் அல்லங்க,
நம்முடைய திருச்சபை விசுவாசிகளாகிய நமக்கும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் கடைசியாய் ஒரு வார்த்தை கர்த்தர் சபைக்கு ஔஷதமாய் தீர்க்க தரிசனமாய் யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஏசாயா 26-27 அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்குறோமே. தடை இருந்தது, அவனுக்கு எதிர்கொள்கிற ஆட்கள் இருந்தார்கள், அவன் தனித்து விடப்பட்டிருந்தான். ஆனால் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனாலும் தடுக்கவே முடியவில்லை. யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியவில்லை. அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஆகவே தான் வசனம் சொல்லுது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் யாக்கோபை வேர் பற்றி வைத்தது போல இஸ்ரவேலை பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்களை கொண்டு வந்தது போல இந்த சபைக்குள் இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். நல்ல வாய் திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை துதிங்களே. நல்ல வாய் திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்களே. ஆண்டவரே, நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே. ஆண்டவரே, எனக்கு வழக்காட, எனக்கு பரிந்து பேச ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஒரு வேதனையோடு கூட இந்த காலை நேரத்தில் இந்த திருச்சபைகளுக்குள்ள நீங்க அமர்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவோ உங்களை கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. 2 கரங்களை உயர்த்தி நல்ல தேவனை உயர்த்தி கொண்டே. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. உங்க சத்தம் உயர்த்தி, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். சொல்லுவோமா? தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடு. நம்புவேன் நம்புவேன் இறுதி. நல்ல உங்க சத்தம் கேட்கட்டுமே. நம்புவேன். சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்பிக்கையோடு சொல்லுங்க, எனக்கு சொன்னதை செய்கிற தகப்பன். மறுபடியும் சொல்லுவோமா? என் ஓட்டத்தில் நான், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவரே என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க, வாய் திறந்து, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, அவர் என்னை நேசிக்கிறவர், என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். உங்களுக்காய் ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு பரிந்து பேச தேவனே உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காய் வழக்காடுகிற ஆட்கள், உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற ஆட்கள் உங்களை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. உங்களை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. உன் வாக்குத்தத்தத்தை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவில நிரம்பி, என் வாக்குத்தத்தம் வருகிற புதிய மாதத்தில் எனக்கு சொன்னதை செய்கிற தேவனா, எனக்கு வசனித்ததை நிறைவேற்றுகிற தேவனா, எனக்கு வாக்குத்தத்தங்களை தந்தவர், அவர் என் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவர். ஓ ரபா ஷபரதரேனா. யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவன் எனக்கு துணை அவரே. நீங்க மாத்திரம் நல்ல சத்தமா பாடுங்களேன். சொல்லுங்க, ஏதுமில்லை என்ற கவலை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. வெறும் கோலும் கையை தாங்க இருந்தது, ஒண்ணுமே அவருடைய கரத்தில் இல்லை. ஆனால் அவரை விட்டு விலகாத துணையாளர் அவனோடு இருந்தார்.
சொன்னதை சொன்னதை செய்திடும், சொன்னதை சொன்னதை நம்புறப்பா. சொல்லுங்க, உங்களை நம்புறப்பா. என் வாழ்நாள் முழுவதும் உங்களை மாத்திரம் நம்புறேன். என் நம்பிக்கையை உங்க மேல வைக்கிறேன். நல்ல நல்ல சத்தம் உயர்த்தி நம்புவேன். சூழ்நிலைய பார்க்கல, நான் கடந்து போகிற வெறுமையை பார்க்கல, என் தனிமையை பார்க்கல, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்று சொல்லி அந்த சூழ்நிலையை நான் பார்க்கல. எனக்கு வாக்குத்தத்த தந்த என் கர்த்தரை மாத்திரம் நம்புறேன். சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன் ராஜா. இன்னைக்கு நான் கடந்து போகிற சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். நான் விரும்பாதது என் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். நாங்கள் எதிர்பாராதது என் வாழ்க்கையில சம்பவித்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நிலை, இந்த சூழல், இந்த நெருக்கம் தேவன் வார்த்தைக்கு தடைகள்ல. நெருக்கத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? தனிமையின் அனுபவத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு போங்க. அவர் எனக்காய் சொன்னதை நிறைவேற்றுவார். சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும். நம்புவே நம்புவே இறுதி வரை, என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உங்களை மாத்திரம்தான். இறுதி வரை சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஓ ராஜா, நம்புவேன் இறுதி வரை. மறுபடியும் சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஓ நம்புவேன் இறுதி வரை. முடிந்தவர்கள் மாத்திரம் இருக்கிறங்களை முழங்கால படிக்கிட்டவர்களாக கடைசியாக ஒரு அர்ப்பணத்தோடு கூட இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோமாக. முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு, நல்ல வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நல்ல ஆண்டவர்கிட்ட கேளு, நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த வாலிப நாட்களில் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுங்க. யாக்கோபு முதியவனாய் முதிர் வயதில் ஆண்டவர் அவனோடு கூட பேசல. ஒரு வாலிப வயதில் கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டார். ஒரு வாலிப பிரயாசத்தில் அவனோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை. நல்ல வாய் திறந்து சத்தமா நம்புவேன் இறுதி வரை. ஒரு ஜெபமா சொல்லுங்களேன், நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. ராஜா, உங்களை மாத்திரம் நம்புவேன் இறுதி வரை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. ஓ நம்புவேன் இறுதி வரை. நல்ல கொஞ்சம் சத்த உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உங்களை மாத்திரம் நம்புவேன்பா, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவன் என் தேவன். நன்றி அப்பா, எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவார்,
என்னாலும் நடத்துவாரே. மறுபடியும் சொல்லுங்க நல்ல ஜெபமா சொல்லுங்க. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவனாய் இருக்கிறார். எனக்கென்றும் துணையவரே. ஓ என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னாலும் நடத்துகிற கர்த்தர், அவர் என்னாலும் நடத்துகிற கர்த்தர், அவர் என்னாலும் நடத்துகிற கர்த்தர். தனிமையா இருந்தான், அவனுக்கு ஆக பரிந்து பேச ஆள் இல்லை, அவனுக்கு எதிர்த்து நிற்க ஆள் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவனை நடத்தினார், கர்த்தர் அவனை நடத்தினார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நடத்துவார். நல்ல 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உங்க அன்புக்கு என்னத்தப்பா செலுத்த முடியும்? என்ன தருவேன் நான்? சொல்லுங்க, இதற்கு ஈடு, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? என்னத்தை செலுத்த முடியும்பா? இதற்கு ஈடு என்ன தருவேன்? மறுபடியும் கொஞ்சம் நல்ல சத்தமா, எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு தருவேன் நான். என்னத்தை தர முடியும்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். நன்றி இயேசுவே, இதற்கு ஈடு தருவேன் நான். நல்லவரே, என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்தார் இல்லைங்க. தனிமையா இருந்தாலும் உங்களை சும்மா பாருங்க. உங்களை சுமக்கிற கர்த்தர் ஒரு இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒரு இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை அநேகருக்கு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சொல்லுங்க, சுமந்ததை நான் மறப்பேனோ? என் தனிமையில் என்ன சுமந்தீங்களப்பா? சுமந்ததை நான் மறப்பேனோ? என்னை சுமக்கிற கர்த்தர், என்னை தோளின் மேல் சுமக்கிற கர்த்தர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடம் வருகிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் அல்லவா? உங்களை சுமக்கிறவர் ஒருவர் உங்களோடு கூட. உங்களை சுமக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இதற்கு ஈடு என்ன தருவேன்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? Thank you Lord. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? இல்ல, நல்ல வாலிப தம்பிங்களை நல்ல வாய் திறந்து சொல்லுமா. நல்ல கர்த்தரை பாடு, நல்ல கர்த்தரை உயர்த்து, வாழ்க்கை ஆண்டுடைய கையில ஒப்பு கொடுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. 2 கரங்களை கூப்பி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவரை போல ஒருவர் இல்லைங்க, அவரை போல ஒருவர் இல்லை, அவரை போல ஒருவர் இல்லை.
என் தகப்பன் வீட்டுக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்லுவார். எனக்கு குறித்த இடத்தில் கர்த்தர் என்னை அழைத்து செல்லுவார். எதிரான வார்த்தைகள் வரலாம், நம்மளை சபிக்கிற ஆட்கள் எழும்பலாம், நம்மளை நிர்மலமாக்க நினைக்க வேண்டும் என்று ஆட்கள் எழும்பலாம். ஆனால் சொன்னதை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரங்களை எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. உமக்கு என்று கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.